ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் 13ஆம் நாள் டிசம்பர் 28 அன்று சனிக்கிழமை அன்னைக்கு மிக மிக ஒரு 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 சிறப்பான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு. சரிங்களா? சனிக்கிழமை என்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் சொல்லுவாங்க. இதை விட என்னன்னா சனி மகா பிரதோஷம் சொல்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிசம்பர் 28 கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 28 மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை திரையோதசி திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம். சரிங்களா? சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமா வந்துருது. அப்போ இந்த பிரதோஷம் மிக மிக அற்புதமான ஒரு பிரதோஷமா அமையுது. இந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக என்னென்ன நமக்குடைய நன்மைகள் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் சொல்றேன். இந்த பிரதோஷ வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணுங்கிறது பார்த்துக்கோங்க. பிரதோஷம்னாலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிரதோஷ வேலை தான். எப்போ மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா பிரதோஷ வேலை தான். அது அந்த நேரம் பிரதோஷ வேலை சிவபெருமானுடைய நேரமாகவும் நந்தி பகவானுடைய நேரமாகவும் அது அமைகின்றது. அந்த நேரத்தில் நம்ம உணவு இது மாதிரி பாத்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் ஒரு 4:30 to 6 வரைக்குமே முக்கியமா கரெக்டா ஒரு 5 மணிலேருந்து வச்சுக்கோங்களேன். 5 மணியிலிருந்து 5:50 மணி வரை. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் நம்ம டீ சாப்பிட்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் தயவு செய்து தவிர்த்திடுங்கள். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு நம்முடைய உடலுக்கு விஷமாக மாறக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த டயத்தில் மட்டும் ஓரளவு விலக்கி வைக்கிறது நல்லது. இருந்தாலுமே அந்த நேரத்தில் தான் நம்ம சாப்பிட்றோம், வேற என்ன பண்றதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 4 o'clockலாம் சாப்பிட்டுருங்க. அது ஓகே தானே? இல்லையா ஒரு 6 o'clock மேல சாப்பிடுங்க, அது நல்லது. அது ஓகேங்களா? இன்று சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். அனுச நட்சத்திரம் இருக்கு. அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இன்று எப்பவுமேங்க அந்த பிரதோஷ அபிஷேகம், அது எந்த தினத்தினுடைய அபிஷேகம் இருந்தாலும் சரிதான், அந்த அபிஷேகத்தை முழுக்களுமே பாருங்க. இன்று நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக உடல் நலம் பெறும். தேன் வாங்கி கொடுங்க, உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் குறையும். சந்தனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, அப்புறம் பன்னீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய புகழ் உயரும். சரிங்களா? குழந்தை வரம் வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேன் வாங்கி கொடுங்க. நந்தி பகவானுக்கு தேன் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை முழுமையா பாருங்க. நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கிறதுலேருந்து சிவபெருமானுடைய அபிஷேகம் முடிகிற வரைக்கும் பாருங்க. ஐயா அது 2 மணி நேரம் ஆயிடுமே, தாராளமாக ஆகட்டும். சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ மட்டும் நம்ம உட்கார்ந்து பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த வழிபாட்டையுமே அதாவது தெய்வ வழிபாட்டை நம்ம அங்கே உட்காரணும், அங்கே இருக்கணும். அது ரொம்ப 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 நல்லது. அந்த வழிபாடுகள் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. இது பண்ணுங்க. ஈவினிங் கரெக்டாக ஒரு 4 மணிக்கெல்லாம் போயிடுங்க, கோவிலுக்கு போயிட்டு இந்த அபிஷேகத்துக்கான பொருட்களும் அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க. இன்று பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் காப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரிசி நல்லா ஊற வச்சிருங்க. அதில் ஊற வச்சு அப்புறம் நம்ம கிளம்புற டயத்தில் அதில் கொஞ்சோண்டு வெல்லம், தேங்காய் எல்லாமே வெல்லம் மட்டும் போதும், தேங்காய் தேவையில்லை, வெல்லம் மட்டுமே போட்டு அதை அப்படியே போய் நீங்கள் கோயிலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நந்தி பகவானுக்கு அதை பிரசாதமாக அந்த விஷயத்தை பிரசாதமாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்களா? அது மாதிரி சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க. இன்னைக்கு வில்வ மாலை போடுறதுனால மிக மிக சிறப்பு. இப்போ இன்று முக்கியமான ஒரு நாளாக அமைகின்றது. எப்போ? சனிக்கிழமை டிசம்பர் 28 மார்கழி 13ஆம் நாள். சரிங்களா? இப்போ இந்த சிவபெருமான் வழிபாடு, இந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக நம்ம என்னென்ன நம்முடைய நன்மைகள் எல்லாமே வரும் அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். அப்ப சனி பகவானே சிவபெருமானை எப்பயுமே வணங்கிட்டு இருப்பாரு. இன்று மிக மிக சிறப்பு. அவருடைய நட்சத்திர நாள் வருது இல்லையா? அப்ப சனி பகவான் மிக மிக பலமாக இருக்கின்றார் இன்று. அப்படி ஒரு முழு பலத்தோட போய் சிவபெருமானை வழிபட போகின்றார். அப்போ சிவபெருமானுக்கு நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே சனி பகவானை மிக மிக சந்தோஷப்படுத்தும். ஓகேங்களா? இப்போ இந்த டயத்துல 7.5 சனி நடக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்கிறவங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது அஷ்டமச்சனி எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விரையச்சனி, இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? இது மாதிரி இருக்கிறவங்க சனி பகவானால் என்னுடைய ஜாதகத்தில் நான் பார்த்தாங்கய்யா, பார்த்து அது மூலமாக சின்ன கஷ்டங்கள் நடந்துட்டே இருக்குங்கன்னா அவங்க எல்லாருமே பண்ணலாம். இவங்க முக்கியமா கேர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிறவங்க கரெக்டா கேர் எடுத்து இன்னைக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. அந்த 1.5 மணி நேரம்
அதே அந்த அபிஷேகத்தை முழுக்க முழுக்க பார்த்து பஞ்சாரத்தி எல்லாம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. இதன் மூலமாக சனி பகவானின் பூரண பரிபூரண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய அவஸ்தைகளிலிருந்தும் நம்ம விடுபட்டுலாம். சிவபெருமானுடைய பேரருளும் நந்தி பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இந்த சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாமல் மிக மிக சிறப்பாக அனுஷ்டானம் பண்ணுங்க. அதாவது இந்த நாள் வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாரும் நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கு. உடல்நிலை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சிறப்படையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொழில வியாபாரத்தில் கடன்கள் இருக்கு, கடன் வாய்ப்புகள் குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகளுடைய படிப்பில் கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே இந்த வழிபாட்டின் மூலமாக நடக்கும். சனி மகா பிரதோஷம் இன்று வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக அனைவருக்கும் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு அந்த சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.